வெல்கம் டு நம்ம சேனல். அண்ட் உங்கள் கணேஷ். இந்த வீடியோவில் உங்களை வார்ன் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். IBPS POட ப்ரிலிம்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது மக்களே? வெறும் 19 நாள் தான் இருக்குது. தமிழோட லாஸ்ட் 20 டேஸ்ன்னு போட போகிறேன். சரி, உங்கள் மனசு ஆறுதல் அளிக்கிற மாதிரி வெறும் 19 நாள் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த RRBயோட கிளர்க், IBPS கிளர்க் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சார் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாமே அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ டைம் இருக்கப்போ ஜாலியாக படுத்து தூக்குறீங்க. நம்ம காலையில் டுமில் செஷன்லாம் போட்டோம் மக்களே. திருப்பியுமே IBPS PO கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த செஷன்லாம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு வரும். நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய இதில் இதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் லைவ் அட்டன் பண்ணாதான் நீங்கள் சால்வ் பண்ணுற மெத்தடுக்கும் நம்ம சால்வ் பண்ணுற மெத்தடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் காலையில் கூட போட்ட லைவ் வீடியோ பாருங்கள். நான் சால்வ் பண்ண 10 அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளமே ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் நினச்சதை விட வித்தியாசமாக சால்வ் பண்ணியிருப்பேன், ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ உங்களை ஒரு அலர்ட் பண்ணிட்டு போகிறது தான். ஒரு 19 நாள் தான் இருக்குது மக்களே. ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸுமே IBPS PO SBI POக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அதில் லான்ச் பண்ணியிருக்கோம். பக்காவாக உங்களுக்கு ஒரு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே ரெடி ஆகிற மாதிரி இங்கிலீஷில் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், நிறையா கேஸ்லெட், நிறையா பஸ்ஸில் எல்லாமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஷெடியூல் பாருங்கள், உள்ளே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட டெலகிராம் குரூப்பில். ஸோ இந்த 20 நாளுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியுமே முடிஞ்சால் ஒரு மார்க் எடுத்துருங்க. ஒரு 19 நாள் இருக்கு இல்லையா, டெய்லியுமே ஒரு மார்க் எடுங்க. அந்த மார்க்கை அனலைஸ் பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மார்க்கை அனலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கோம், எதனால் அந்த செமன் மிஸ் பண்ணிட்டோம், எதனால் அந்த டிஐ நம்ம டச் பண்ணக்கூடாது. நம்ம மார்க் எடுத்தால் மட்டுமே தான், உங்களை புதுசாலாம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லலை. நீங்கள் என்ன மார்க் வச்சுருக்கீங்களோ அதில் எடுங்க. ஓகேவா? இது என்ன இதுக்கு முன்னாடி வச்சுருக்கீங்களோ அதில் எடுங்க. திருப்பியும் நீங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ணி காசு வேஸ்ட் பண்ண வேணாம். உங்கள்கிட்ட மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மார்க் காசும் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அந்த மார்க்கை சும்மா எதுக்கு வச்சுருக்கீங்க? தூங்க வச்சுருக்கீங்களா? வாங்கி நிறையா பேர் பார்த்தீங்களா, நான் கேட்பேன் எவ்வளோ நீங்கள் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா, சார் 2 எடுத்தேன் சார், 1 எடுத்தேன் சார். அப்போ எதுக்கு மார்க் வாங்குறீங்க? காசு கொடுத்துட்டானே வாங்குறீங்க. அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ₹1 கொடுத்தாலும் உங்கள் காசு தான். அதில் இருக்க எல்லா மார்க்கையுமே எடுங்க, எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பாருங்கள். 19 நாளுமே 19 மார்க் எடுங்க. ஒவ்வொரு உங்கள் எக்ஸாம் டைமில் எடுங்க. IBPS POக்கு இன்னும் நமக்கு ஹால் டிக்கெட் வரலை. பட் இருந்தாலும் உங்களுக்கு எனி டைம், ஓகேவா? ஸோ ஹாலிடே வந்தால் எக்ஸாம் டைம் எடுக்கலாம்னு சொல்லலாம். இன்னும் நமக்கு வரலை. ஸோ எனி டைம் உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் மார்க் எடுங்க. ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டைம் எக்ஸாம் டைமோ அந்த டைமில் மார்க் எடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மார்க் எடுக்கிறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க. நம்ம சேனலில் போடுற டுமில் செஷன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆப்டிக்கு நீங்கள் நிறையா உங்களுக்கு டிப்ஸ், என்னால் முடிஞ்ச ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ்க்கும் தயவுசெய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா IBPS PO இங்கிலீஷில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கொடூரமாகவே இருக்கும். மற்ற ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கொடூரமாகவே இருக்கும். ஸோ டெய்லியுமே இந்த எரர் ஸ்பாட்டிங் திரும்ப ரீனா மேம் டெய்லியுமே உங்களுக்கு சூப்பராக டீச் பண்ணுறாங்க, பொறுமையாக சொல்லித்தராங்க. அவங்க வீடியோஸ்லாம் திரும்ப பாருங்கள். ஏன்னா இங்கிலீஷில் நீங்கள் ஒரு 10 மார்க் 15 மார்க் போட்டால் தான், நம்மள மாதிரி ஆளுகளுக்கு சொல்கிறேன், இங்கிலீஷ் வரல கான்ஸ் ரீசனிங் பண்ணிடுவீங்க அப்படின்னா ஒரு 10 மார்க் போடுங்க. உங்களை ரொம்பலாம் கேட்கல, ஒரு 10 மார்க் மட்டும் இங்கிலீஷில் வச்சுட்டு வாங்க. அதுவும் திருப்பி இந்த எரர் ஸ்பாட்டிங் எப்படி, எதில் எரர் இருக்குது திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கில் எடுத்தாலே ஒரு 30 கொஸ்டின் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, தெரிஞ்சிடும். ஸோ இங்கிலீஷ்க்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள், நிறையா ரீட் பண்ணுங்கள், நிறையா குவிஸ் எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் கையில் மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நிறையா ஆப் வச்சுருப்பீங்க கையில், அதில் செக்ஷனல் டெஸ்ட் இங்கிலீஷ்க்கு எடுங்க. ரீசனிங்க்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே என்ன நினைப்பீங்கன்னா, சரி ரீசனிங் போட்டுடலாம், அது ஈஸி தான் அப்படின்னு. ஆனால் நிறையா பேருக்கு அந்த பிளட் ரிலேஷன்லேயே எக்ஸாமில் ஸ்ட்ரக்குகள் ஆகுது. ஆல்ஃபா நியூமரிக்கு டைம் எடுக்குது. இது நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற உங்களை கேட்டு பாருங்கள். நிறையா பேர் பிளட் ரிலேஷன் வந்திருப்பீங்க, ஆனால் நமக்கு தெரியும். ஆல்ஃபா நியூமரிக்கில் அந்த ஸ்க்ரோல் பண்ணுறதுல ஃபாஸ்ட்டாக பண்ண தெரியாமல் விட்டு வந்திருப்பீங்க, ஆனால் நமக்கு தெரிஞ்ச டாபிக். ஸோ திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த 19 நாளுமே. ஓகே, ஸோ உங்களை ஒரு வார்ன் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். ஏன்னா IBPS POக்கு இருக்கிறதுலே சரியான வேக்கன்சி. இப்போ விட்டாமல் எப்போ கிளியர் பண்ண முடியும்? அப்புறம் தாடியெல்லாம் வச்சு வயசுகள் ஆயிரும். ஏன்னா 4 வருஷத்தில் இல்லாத வேக்கன்சி IBPS POக்கு வந்திருக்கு. ஸோ தயவு செய்து இந்த வேக்கன்சியை யூஸ் பண்ணி இந்த வருஷம் கிளியர் பண்ண பாருங்கள். அப்போ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. ஆல் இந்தியா லெவலில் நமக்கு நல்ல வேக்கன்சி இருக்கிறப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறையா பேர் இந்த சீட்டை ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் படிக்கிறது IBPS PO, SBI JA, SBI PO கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரிசையாக எக்ஸாம் வரும். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் டெய்லியுமே எஃபர்ட் போட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க மக்களே. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை.
ஸோ நம்மளோட சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க் எஸ்பிஐ கிளர்க்கான கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஐபிபிஎஸ் பிஓக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் மகளே. பை பை. தேங்க்ஸ்.